வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கில 3ஆம் நாள் போர் இப்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது சும்மா ஈரான் அமெரிக்கா சண்டை இல்ல, முழு குடாலாடும் இப்ப பற்றி எரியுது. எங்கட செய்தி பிரிவுக்கு கிடைச்ச மிக முக்கியமான ஆழமான கள நிலவரங்களை இப்ப ஒண்டொண்டா தோலுரிச்சு காட்ட போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. திங்கட்கிழமை விடிஞ்சதுல இருந்து ஈரானோட தாக்குதல்கள் உக்கிரமடைஞ்சிருக்கு. கத்தார்ல இருக்கிற அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம், சவுதி அரேபியாவில் இருக்கிற சொகுசு விடுதியான ஹயாத் ரீஜென்சி என்று எல்லா இடத்திலையும் ஈரானோட ஏவுகணைகள் வந்து விழுந்து பற்றி எரியுது. UAE முழுக்க அபாய சங்குகள் ஒலிச்சு கொண்டிருக்கு. இதுல குவைத்தோட நிலைமைதான் ரொம்ப மோசம். ஈரானோட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினா அதோட பாகங்கள் தங்கட நாட்டுக்குள்ள விழுந்து சேதத்தை உருவாக்குது என்று சொல்லி குவைத் தங்கட பாதுகாப்பு வியூகத்தை மாத்தினாங்க. கடலுக்கு மேல வச்சே F-15 ஈகிள் போர் விமானங்கள் மூலமா ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த போறோம் என்று களத்துல இறங்கினாங்க. ஆனா களத்துல இறங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு F-15 போர் விமானம் அப்படியே வானத்துல இருந்து விழுந்து நொறுங்கி இருக்கு. 2 விமானிகள் பராச்சூட்ல குதிச்சு அங்கிருந்த மக்களால காப்பாற்றப்பட்டு ஹயஸ் வேன்ல ஆசுபத்திரிக்கு கொண்டு போகப்பட்டிருக்கணும். இது எங்கட சொந்த ஏவுகணை பட்டு தவறுதலா விழுந்திட்டது என்று குவைத் சொல்லுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஈரானோட ஷஹீத் 136 ட்ரோன்களுக்கு போர் விமானங்களையே சுட்டு வீழ்த்துற அளவுக்கு ஏவுகணைகளை பொருத்தி அப்கிரேட் பண்ணியிருக்கணும். உக்ரைன் போரில் ரஷ்யாவோட MiG-29 விமானத்தையே இந்த ட்ரோன்கள் தான் சுட்டு வீழ்த்தினது. அப்படியானால் குவைத்தில் விழுந்த அமெரிக்க விமானத்தை ஈரானின் ட்ரோன் தான் சுட்டு வீழ்த்தியதா என்ற பெரும் சந்தேகம் இப்ப எழுந்திருக்கு. அடுத்தது பாருங்கோ, இதுவரைக்கும் போரில நேரடியாக ஈடுபடல என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரிட்டனுக்கு இப்ப பெரிய ஆப்பு வந்திருக்கு. சைப்ரஸ் தீவில் இருக்கிற பிரிட்டனோட ராணுவ தளத்தை ஈரான் ஷஹீத் 136 ட்ரோன் மூலமா துல்லியமா தாக்கியிருக்கு. சைப்ரஸ் ஜனாதிபதியும் இதை உறுதிப்படுத்திட்டார். பிரிட்டன் தளத்தில இருந்துதான் அமெரிக்க போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பப்படுது என்றதால தான் ஈரான் இந்த அடியை கொடுத்திருக்கு. மேற்குலக நாடுகள் மேல ஈரான் நடத்தின முதல் நேரடி தாக்குதல் இதுதான். அதே நேரம் இஸ்ரேலோட நிலைமையை பார்த்தால் ஹைஃபா துறைமுகம் முற்றாக முடங்கி போயிருக்கு. அங்கிருந்த கப்பல்கள் எல்லாம் தப்பி ஓடிட்டது. துறைமுக செயற்பாடுகள் மொத்தமா நிக்குது. ஆனா ஈரான் இப்படி தாக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சும்மா இருப்பாங்களா? ஈரான் தலைநகர்ல இருக்கிற காவல்துறை தலைமையகம், ஈரானிய தொலைக்காட்சி நிலையம் என்று பல இடங்கள் மேல குண்டு மழை பொழிஞ்சிருக்கணும். காந்தி வைத்தியசாலை பெரும் சேதமடைஞ்சிருக்கு. நோயாளிகள் எல்லாம் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கணும். இந்த நேரத்துல தான் ஹிஸ்புல்லா நேரடியா போரில குதிச்சிருக்கணும். இஸ்ரேல் மேல சரமாரியா ஏவுகணைகளை வீச இஸ்ரேல் பதிலுக்கு லெபனன் தலைநகர் பெய்ரூட் மேல வான்வழி தாக்குதல்களை தொடங்கியிருக்கு. இதனால் பல லட்சம் மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கணும். உறவுகளே, இந்த போர் வெறும் இராணுவத்தோட நிக்கல, உலக பொருளாதாரத்தையே இப்ப அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டுது. திங்கள் செவ்வாய் 2 நாளும் அபுதாபி மற்றும் துபாய் பங்கு சந்தைகளை மூடுறதா UAE அறிவிச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டை திறந்தா எல்லாரும் பங்குகளை வித்துட்டு ஓடிடுவாங்கள் என்ற பயம். உலகின் மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனமான பிளாக் ராக் மத்திய கிழக்கில போட்டிருந்த $36,000 பில்லியன் முதலீடுகளும் இப்ப மொத்தமா அழியிற நிலைமையில இருக்கு. உலகமெங்கும் பங்கு சந்தைகள், ஹாங்காங், நிக்கி, நாஸ்டாக் பாரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. எண்ணெய் விலை ஒரே நாள்ல 13% அதிகரிச்சிருக்கு. கத்தார் ஏர்வேஸ் விமான போக்குவரத்து முடங்கி 20,000க்கும் மேற்பட்ட பயணிகள் துபாயில விடுதிகளுக்குள்ள முடங்கி போயிருக்கணும். எப்ப பிளேன் ஓடும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த இக்கட்டான நிலைமையில அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு மிக மோசமான அரசியல் நெருக்கடிக்குள்ள மாட்டியிருக்கார் என்றுதான் சொல்லணும். 4 வாரத்துல போற முடிப்பேன் என்று வெளியில வீரவசனம் பேசினாலும் உள்ளுக்குள்ள நிலைமை கைமீறி போயிட்டுது. உங்களுக்கு ஒரு மாபெரும் ரகசியம் தெரியுமா? இந்த போரை நிப்பாட்ட சொல்லி அமெரிக்கா 2 தடவை ஈரானிடம் கெஞ்சியிருக்கு. பேச்சுவார்த்தைக்கு வாங்கோ என்று அமெரிக்கா கூப்பிட்டதுக்கு ஈரானிய வெளியுறவாக அமைச்சர் அப்பாஸ் அரக்சி என்ன சொன்னார் தெரியுமா? கடந்த 12 மாசமா பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டு அதுக்கு நடுவில் எங்கட தளபதிகளையும் தலைவர்களையும் கொன்றவங்க தான் நீங்க. உங்களோட பேசி எங்களுக்கு அனுபவம் காணும். இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டார். ட்ரம்ப் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை விட்டார்.
ஈரான் மக்களே, உங்களோட அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுங்கோ, நாங்க உங்களோட பின்னால நிக்கிறோமெண்டு. ஆனா நடந்தது என்ன? ஈரான்ல மக்கள் எழும்பல்ல, ஆனா அமெரிக்காவோட நேச நாடுகளான பஹ்ரைன், ஈராக், பாகிஸ்தான் என்று எல்லா இடத்திலையும் மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்துட்டினம். பஹ்ரைன்ல அமெரிக்காவுக்கு எதிராக மாபெரும் போராட்டம் வெடிச்சிருக்கு. மக்கள் மேல கண்ணீர் புகை வீசப்பட்டிருக்கு. ஈராக்கில இருக்கிற அமெரிக்க தூதரகம் முற்றுகையிடப்பட்டிருக்கு. பாகிஸ்தானில நடந்த அமெரிக்க தூதரக தாக்குதல்ல 22 பேர் கொல்லப்பட்டிருக்கினம். குவைத்தில இந்திய கடற்படை தளம் தாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க தூதரகம் குண்டுவீச்சுக்குள்ளாகி புகை மண்டலமா காட்சி தருது. ஒட்டுமொத்த பிராந்தியமும் இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டுது. குவைத், கத்தார் என்று ஈரானின் ஏவுகணைகள் 27 இடங்களை மிக துல்லியமா தாக்குது என்றா அது எப்படி சாத்தியம்? இங்கதான் ஒரு மாபெரும் பூதம் ஒழிஞ்சிருக்கு. ஈரானுக்கு தேவையான செயற்கை தொழில்நுட்பம் மற்றும் ஆயுதங்களை ரஷ்யாவும் சீனாவும் தான் பின்னால இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கடல் போர்ல அமெரிக்காவோட பிரமாண்டமான USS ஏப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மேல ஈரான் 4 ஏவுகணைகளை வீசியிருக்கு. அமெரிக்கா தண்ட SM-2, SM-6 ஏவுகணைகளை வச்சு அதை முறியடிச்சாலும் இதுக்கு மேல ஒரு மாபெரும் ஆபத்து இருக்கு. ஈரானிடம் 30க்கும் மேற்பட்ட மினி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. 4 ஏவுகணைகளை அமெரிக்கா தடுத்திடும். ஆனா ஒரே நேரத்துல 40 ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஈரான் ஒட்டுமொத்தமாக, அதாவது ஸ்வாம் அட்டாக்கில் அனுப்பினால் அமெரிக்க கப்பலால அதை தடுக்கவே முடியாது. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் சொன்ன மாதிரி இது ஒன்னும் ஜோக் இல்ல. எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் 330 மில்லியன் அமெரிக்க மக்களோட உயிரை பணயம் வைத்து நடக்கிற போர் இது. 1991க்கு முதல் குவைத் எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்ததோ, சதாம் ஹுசைனோட போருக்கு பிறகு அது எப்படி அழிஞ்சு போனதோ அதே கதிதான் இப்ப ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் வரப்போகுது. இன்னும் ஒரு கிழமை இந்த போர் நீடிச்சா மேலைத்தேய நாடுகளின் பொருளாதாரம் சுக்கு நூறாகி அமெரிக்காவுக்கு இது ஒரு மாபெரும் அரசியல் பேரழிவா முடியும் என்பது மட்டும் உறுதி.